ரிதன்யா பெட்ரூமில் கேமரா வைத்த மாமியார். இடுப்பெலும்பு வளையும் அளவுக்கு சித்திரவதை செய்த கணவன். திருமணமான 78 நாட்களும் ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமை. 11 மணியிலிருந்து 12:05 வரைக்கும் நடந்த மர்மம். என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். நான் நஜ்மா. கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தையே ஆட்டி படைச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றது திருப்பூரில் நடந்திருக்கக்கூடிய ரிதன்யாவோட இந்த விவகாரம் தான். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரமாக நிறைய செய்திகள் நம்மளுக்கு வெளியாகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது உண்மையாகவே? ஒரு பொண்ணு தன்னோட உயிரையே வேண்டாம், இதுக்கப்புறம் வாழ முடியாதுன்ற முடிவுக்கு போகிறதுக்கான பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு இருக்கு இல்லையா? நாம் நேரடியாக அந்த களத்தில் இறங்கி நிறைய செய்திகளை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக அவங்க அம்மா நம்மக்கிட்ட சொன்ன நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. ரிதன்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அதை தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல ரிதன்யாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே இப்போது தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரிதன்யா அப்படின்றவங்க நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி ஆயிட்டாங்க. ரிதன்யாவுக்கு என்ன ஆச்சு, ரிதன்யாவோட கல்யாண வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு, ரிதன்யா ரெடியான வரைக்கும், அந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு ரெடியான வீடியோ வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். ஆனால் இந்த அழகான ரிதன்யா பொண்ணுக்கு பின்னாடி எவ்வளவு சோகமான கதை இருந்திருக்குன்னு நம்ம நினைக்கும் போதே கனவுல கூட அந்த மாதிரி காட்சிகளை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. முதல்ல அவங்க அம்மா சொன்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். என்னென்னா, சனிக்கிழமை ரிதன்யா இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு வந்தது அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், கல்யாணம் ஆகி 78 நாட்கள் ஆச்சு, ஒரு நாள் கூட அம்மாட்ட சொல்லலையான்னா சொல்லலை. ரிதன்யா எல்லாத்தையும் தான் மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் தான் சொல்லியிருக்காங்க, கணவன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத முதல்ல இப்போ பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல்ல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரிதன்யாவோட கணவனோட சைட்லேருந்து நாகராஜ் அப்படின்றவர் வராரு. நாகராஜ் அப்படின்றவர் வந்து ரிதன்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கார் கணவன் சைட்லேருந்து. அவங்க வந்து கேட்குறாங்க, என்னதாம்மா உனக்கு நடந்துச்சு, என்ன பிரச்சனை சொல்லு, நம்ம தீர்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரிதன்யா சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, எங்கள் அப்பாவை கொஞ்சம் வெளியில் போக சொல்கிறீங்களா, நான் என் பிரச்சனையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் வெளியே போயிடுறாரு, அம்மாவும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாகராஜ் அப்படின்றவங்க கிட்ட ரிதன்யா ஒவ்வொரு கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இவங்க 2 பேரும் பேசினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிதன்யாவோட அப்பா வராங்க. அவங்க கிட்ட நாகராஜ் சொல்கிறாங்க, எனக்கு இது வந்து எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற பிரச்சனை மாதிரி தான் இருக்குது, சீக்கிரமாக இதை முடிச்சு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நாகராஜ் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நம்ம நோட் பண்ணணும். நான் சொன்னது போல் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் ரிதன்யாவோட அம்மாக்கே ரிதன்யா இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 78 நாட்களில் ஒரு 10 நாட்கள் கூட அவங்க சந்தோஷமாக இருந்திருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க அப்பா கிட்ட வந்து அடிக்கடி பிரச்சனைன்னு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா உனக்கு பிரச்சனை, இப்போவாச்சும் சொல்லுன்னு கேட்கும்போது, அப்பா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பேசி முடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நீயே பேசி முடிச்சிரு, இல்லை அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போகுதுன்னு நீ அப்பா கிட்ட வா, நான் அதை பேசி வைக்கிறேன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, தீர்த்து முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதே போல தான் என்னால் இந்த விஷயத்த பேசி முடிக்க முடியும்னு நம்புகிறேன்ப்பா, நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ சந்தோஷமாகவே இல்லைம்மா, உன் மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பை நாங்கள் பார்க்கல, தயவு செஞ்சு வா நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வருவோம், கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு ரிதன்யாவோட அப்பா அம்மா ரிதன்யா 3 பேரும் காரில் வெளியில் கிளம்புறாங்க. வெளியே போயிட்டு ரிதன்யாவும் அப்பாவும் காரை மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு வராங்க. அப்பாவும் மகளும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த வாழ்க்கை நம்மளுக்கானது, நம்ம முடிவு எடுப்போன்றது ரிதன்யா தெளிவாய் வந்துடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நாகராஜ் பேசின விஷயங்கள் தான் ரிதன்யாவோட மூளையை குழப்பிருக்கு. என்னென்னா, நீ ஒன்று உன்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டனா, உன்னுடைய கணவனை பிரிஞ்சு வந்தனா இந்த சமூகம் உன்னை ஏற்றுக்காது, இந்த சமூகம் ஏற்றுக்கினாலும் நீ அடுத்த கல்யாணம் பண்ணனா அது ஒரு கொடூரமான வாழ்க்கை, அதை தாண்டி உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் கௌரவம் வாழ முடியாது அப்படின்னு நாகராஜ் பயமுறுத்திட்டு போயிருக்காரு. இது ரிதன்யாவோட ஆழ் மனசுக்குள்ள ரொம்ப ஆணித்தனமாக வேரூன்று இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க,
முதல் முறையாக ரித்தன்யாவும் அம்மாவும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அம்மா கிட்ட ரித்தன்யா சொல்கிறாங்க, அதில் முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. முதல்ல ரித்தன்யாவோட கணவன் வீடு பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு கண்ணாடிகளால் சூழப்பட்ட அது ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்குள்ளே அந்த பொண்ணு எங்கேயுமே வந்து நிற்கக்கூடாது. மெயினாக அந்த அந்த மெயின் கேட் வந்து பூட்டப்பட்டிருக்கும் எப்போவுமே 24 மணி நேரமும். அதே போல் மெயின் கதவும் பூட்டப்பட்டிருக்கும். நம்மளுடைய சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசப்படி இருக்கும். அதே போல் பின்னாடியிலிருந்து வர்றதுக்கு, ஏன்னா நம்ம சில காரியங்களுக்கு போயிட்டு வரும்போது பின் வழியாக வந்துடலாம் குளிச்சுட்டு அப்படின்றதுக்காக நம்ம வச்சுருக்கோம். அந்த கதவு கூட பூட்டப்பட்டிருக்கும். அந்த வீட்டில் மயான அமைதி இருக்கும் அப்படின்றத ரித்தன்யா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே, கண்ணாடி மாளிகையால் சூழப்பட்ட வீடு அப்படின்னும் போது அங்கே எவ்வளோ வசதிகள் உள்ளே இருக்கும். ஆனால் ரித்தன்யா பின்வாசல் வழியாக வெளியே போய் அவங்க கைகளால் மட்டும்தான் அந்த துணிகளை துவைக்கணும், ரித்தன்யாவோட துணிகளை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அதே போல் கணவன், மாமனார், மாமியார் இவங்க 3 பேரும் ஒரே விஷயத்த ரித்தன்யா கிட்ட தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. கணவன் வந்து உனக்கு என்னென்ன சொத்து இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, அதெல்லாம் சொல்லி இப்போவே நம்ம சைன் பண்ணி வாங்கிடலான்றதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. மாமனார் வந்து நகைகள்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சிருமா, அங்கெல்லாம் சேஃப் கிடையாது அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்கிறார். அதே போல் மாமியார் இந்த தங்க நகையெல்லாம் வந்து பியோர் தானா, நான் வந்து உரசி பார்க்கலாமா, அதே போல் இன்னும் ஏன் வளையல் கொடுக்கல, இன்னும் ஏன் மற்ற செட்டெல்லாம் கொடுக்கலன்றது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு சரி தன்னுடைய மாமியார் மாமனார் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கட்டும், ஆனால் கணவன் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பொண்ணும் நினைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கணவன் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைலாம் நம்ம சீக்கிரமாக தீர்த்தலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட். அதே தான் வந்து ரித்தன்யாவுக்கும் இருந்திருக்கு. ஆனால் ரித்தன்யாவோட கணவர் பண்ண கொடுமைகளை தான் வந்து நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரித்தன்யாவோட கணவர் கவின்குமார் ரித்தன்யாவை வந்து பல வகைகளில் உடல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காரு. அதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. குறிப்பாக வந்து இதை வீடியோக்களாக எடுத்ததாகவும் சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை பண்ணது மாமியார் அப்படின்னு சொல்லப்படுது. நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் குறிப்பிடணும். ரித்தன்யாவோட அம்மா பேசும்போது ரித்தன்யாவுக்கு மயில்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவளுடைய ஃபோட்டோஸில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் தான் கையில் வந்து மயில் இறக வச்சுருப்பா, அதனாலே நாங்கள் அவளை வந்து மயில் குஞ்சு அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரித்தன்யாவே வந்து இந்த மயில் போல் அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு பொண்ணாக இருந்திருக்காங்க. அவங்க பேச்சுலேயும் சரி, அவங்க நடந்துக்கிற விதத்துலேயும் சரி, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண அந்த பொண்ணுக்கு கவின்குமார் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாலியல் ரீதியான தொல்லைகளை வந்து கற்பனையில் கூட பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. இதே போல் டெய்லி இந்த மாதிரி கவின்குமார் கொடுமைப்படுத்தும் போது இதை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளுடைய அம்மா கிட்டேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றது. ஆனால் ரித்தன்யா என்ன பண்ணுறாங்கன்னா, என் வீட்டை தாண்டி இந்த விஷயம் எங்கள் அம்மா கூட போகக்கூடாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு மாமியார்கிட்டே இப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் கவின் வந்து என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறார் அத்தை, என்னால் சுத்தமாக தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு மாமியார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மாமியார் என்ன பண்ணுறாங்க, மாமனார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, பையன் பண்ணுறதா மருமக வந்து சொல்கிறா, கொஞ்சம் பாருங்கன்னு சொன்ன உடனே மாமனார் என்ன பண்ணுறாருன்னா பையன்கிட்ட பேசுகிறாரு. பையன் வந்து தன்னுடைய அப்பா கிட்டே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, எனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னு கவின்குமார் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா ரித்தன்யாவை உட்கார வச்சு, அதாவது ஒரு மாமனார் மருமகளை உட்கார வச்சு, இங்கே பாருமா அவன் என் பையன் இப்படி தான், இதை எல்லாத்தையும் நீ சகிச்சுக்கணும், இன்னொன்று அவன் உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்குறான், அதை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல, அவன் வந்து உங்ககிட்ட எதையுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கு பேச ஆரம்பித்த அவருடைய மாமனார் மதியானம் 3 மணி வரைக்கும் ரித்தன்யா கிட்டே இந்த விஷயத்தையே பேசுகிறார். நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்டே சொல்ல கூச்சப்படுற விஷயத்த ஒரு மாமனார் உட்காந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு இதை தாண்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா கிட்ட சொல்லலாமா, அம்மா கிட்ட சொல்லலாமான்னு தெரியல. திரும்ப தம்பி கிட்ட சொல்லி அழுகுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுடா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலன்னு அழுகுறாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரில. திரும்ப இந்த கொடுமைகளால் அனுபவிச்சுட்டு அம்மா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலைன்னா அந்த பொண்ணால், ஏன்னா வீட்டில் அம்மா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லலை,
அப்படின்னும் போது அவளுடைய மனநிலையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லணும்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ரித்தன்யா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இவ்வளோ கொடுமை என்னை படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரித்தன்யா வந்து தன்னுடைய உடம்புல ஏற்பட்ட எல்லா காயத்தையும் அவங்க அம்மாட்ட காமிக்கிறாங்க. அவங்க அம்மா நோட் பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்மளுக்கு ரித்தன்யான்னு அந்த பொண்ணு தெரியும், ஆனால் அவங்க வீட்டில் வந்து ரித்து குட்டின்னு தான் அவங்க அப்பா இப்போ வரைக்கும் சொல்லும் போது அதான் சொல்கிறாரு, என் ரித்து குட்டி போயிட்டா அப்படின்னு. அவங்க அம்மா வந்து என் மயில் குஞ்சு இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அம்மா கிட்ட காமிக்கும் போது ரித்தன்யா சொல்கிறாங்களாம், என் இடுப்பை பாருங்கம்மா என்ன இருக்குன்னு. அந்த இடுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எப்படி இருப்பா, நமக்கு ஒரு வடிவம் தெரியும் இல்லையா ஒரு பொண்ணு எப்படி இருப்பான்னு. ஆனால் ரித்தன்யாவோட இடுப்பு வளைஞ்சு இருந்தது அப்படின்னு ரித்தன்யாவோட அம்மா சொல்கிறாங்க. அதை காட்டி ரித்தன்யாவும் ரொம்ப அழுததாகவும், என்ன பண்ண நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் அம்மாவும் சேர்ந்து அழுதுருக்காங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை போய் வாழணும்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும்னு அம்மாவும் சொல்கிறாங்க. வேணாம்மா, நானே சொல்கிறேன், நீ அவன்கிட்ட போய் வாழாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ டெசிஷன் எடுன்னு சொல்லும்போது ரித்தன்யா சொல்கிறாங்க, என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா, நான் ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போய் வாழ்வேன்னு, நான் உங்கள் பொண்ணுமா அப்படின்னு ரித்தன்யா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு திரும்பவும் உட்காந்து அம்மாட்ட பேசுகிறாங்க. பேசிட்ட பின்னாடி ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, நான் வந்து இந்த கொடுமைகள்லாம் நான் சொல்லியே நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு போகுது. சனிக்கிழமை காலையில் விடியுது. வழக்கம் போல் ரித்தன்யா எப்பவும் போல் 11 மணிக்கு கோயிலுக்கு போவாங்க. அது வந்து ரித்தன்யாவோட வழக்கம். அதே போல் கோயிலுக்கு ரித்தன்யா கிளம்புறாங்க. 11 மணி ஆச்சு. 11:30 ஆன உடனே என்ன பொண்ணு வரலன்னு அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ரித்தன்யா எங்கம்மா இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நான் கோயிலில் இருக்கேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது, அன்னதானம் வாங்கிட்டு இருக்கேன், வாங்கிட்டு நான் வரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா, நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, வரும்போது ரித்துக்குட்டி வரும்போது வீட்டுக்கு தயிர் வேணும், தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரித்தன்யாவும் சொல்கிறாங்க, சரிம்மா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுங்க முக்கியமாக, ஏன்னா அப்பா கால் பண்ணல, அப்பா எடுக்கலை, அதனால் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. இது பேசும்போது டைம் வந்து 11:30. 11 மணிக்கு கோயிலுக்கு போகிறாங்க. 11:30க்கு ரித்தன்யா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ரித்தன்யாவோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா, அம்மா நீங்கள் ரித்தன்யாவோட அம்மா தானே பேசுகிறீங்க, ரித்தன்யா கார் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு, கார் ரன் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே உங்களுடைய மகள் வந்து வாயில் நுரை பொங்க கிடந்துட்டுருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரித்தன்யாவோட அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அவங்க அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு. உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது வந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருன்னு தெரிலைங்க, கொஞ்சம் என் பொண்ணை மட்டும் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கால் பண்ணவர் ரித்தன்யா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் கூப்பிட்டு போகிற வழியிலே ரித்தன்யா உயிரிழந்துட்டதாக சொல்கிறாங்க. அப்போ அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா, எனக்கு தான் எப்போவுமே என் பொண்ணு கால் பண்ணுவாள், இல்லை என் பொண்ணோட ஃபோன்லேருந்து கால் பண்ணுனாலும் கால் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு எந்து தான் இருக்கும், எப்படி வந்து அவங்க அம்மா கால் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது தான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே ஃபோனை வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்கிறார். கொஞ்சம் பாருங்கள் ஏதாவது ஃபோன் கால் வந்திருக்குன்னா, இல்லைங்க வரல அப்படின்னோடனே பார்த்தா நெட்டு வந்து ஆஃப்ல இருந்திருக்கு. அந்த மொபைல் டேட்டா ஆஃப்ல இருந்தோடனே ஆன் பண்ண உடனே வரிசையாக ரித்தன்யா கிட்டேருந்து வாய்ஸ் நோட்ஸ் வந்து விழுது. அதில் என்ன தான் வந்திருக்கும், என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி வேற சொல்கிறாங்க, நம்ம போயிட்டுருக்கோம் என்னன்றதை அந்த வாய்ஸ் நோட்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் நோட், அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றது தான். அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை விட போகிறா, ஏதோ பண்ணிட்டா அப்படின்றது. இவங்களும் மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்ட உடனே ரித்தன்யா ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கிடைக்குது. அங்கேருந்து ரித்தன்யாவோட மொபைலும் அவங்க அப்பாவோட மொபைலும் கைப்பற்றப்படுது. அங்கேருந்து விசாரணைக்கெல்லாம் போகிறாங்க. அந்த இடத்துல ரித்தன்யாவோட கணவர் கவின்குமார், அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. ஏதோ ஒரு தன்னுடைய மனைவி இறந்துட்டா, தன்னுடைய மருமக இறந்துட்டான்ற ஒரு துக்கமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக வந்துட்டு அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு கேஷுவலாக போகிறாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. அந்த அப்பாவோட கண்ணீர், அந்த அம்மாவோட கண்ணீர், அந்த அம்மா சொல்லி சொல்லி அழுகுறாங்க, என் பொண்ணோட இடுப்பை இந்த மாதிரி பண்ணிட்டான், அப்போ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பான், என்னுடைய பொண்ணு இறந்து கிடக்கிறா, அவளுடைய இடுப்பு அதே மாதிரி வளைஞ்சு தான் இருந்தது,
நான் இதை போய் யார்கிட்ட நியாயம் கேட்கட்டும்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட தப்பு இருக்குன்றது சொல்லணுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த சமூகம் என்ன சொல்லும், வாழா வெட்டியாக வந்துட்டான்னு சொல்லுமா, இல்லை அம்மா அப்பா வீட்டில் வந்து வாழ்ந்தா அது அம்மா அப்பாவுக்கு கௌரவமாக இருக்காதுன்னு சொல்லுமா, இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் செட் ஆகலை அவன்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் இந்த உலகம் என்ன சொல்லுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களா, இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணோட மைண்டுக்குள்ளே போச்சா. நம்ம ரித்தன்யா சைட்லேருந்து சில விஷயங்களை நோட் பண்ணணுங்க. என்னென்னா ரித்தன்யா சொல்கிறாங்க, நான் வேணா ஒரு பையனை விட்டுட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்களோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன். அங்கே என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றது நான் தப்பே சொல்லலை. ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறது சூப்பர், நல்ல விஷயம். ஆனால் அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி செட் ஆகலை, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு செட் ஆகாதுன்றது அங்கேருந்து மூவ் ஆகி நீ அடுத்த வாழ்க்கைக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம், அது உன்னுடைய டெசிஷன், ஏன் இந்த சமூகம் சொல்ல மாட்டேங்குது அப்படின்ற கேள்விகளும் நம்மளுக்கு எழுது. இவ்வளவு கொடுமைப்படுத்தின அந்த கணவனை ஏன் அந்த பொண்ணு சகிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ அடங்கி போன்னு சொன்னோம், ஆனால் இந்த அளவுக்கு என் பொண்ணு அடங்கி போயிருக்கான்னா என்னால் நம்பவே முடியல. அப்போ நான் அடங்கி போன்னு சொன்ன வார்த்தை தப்பானது தான்னு இப்போ அந்த அம்மா உணர்றாங்க. பெண்களை எந்த இடத்துல இன்னும் அடங்கி போன்னு சொல்லணுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தோணுது. 11 மணிக்கு கோயிலுக்கு போன ரித்தன்யா 11:30 மணிக்கு அம்மா கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுகிறாங்க. ஆனால் 12:05க்கு இறந்துட்டதா அங்கேருந்து கால் வருது. இந்த நடுவில் இருக்க இந்த 35 நிமிஷம் என்ன நடந்தது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழுது. என்னென்னா ரொம்ப நார்மலாக பேசின பொண்ணு எப்படி வந்து அதுக்குள்ளே தற்கொலை பண்ணா, அதுக்கு நடுவில் யாராவது கால் பண்ணாங்களா, யாராவது மெசேஜ் பண்ணாங்களா, இல்லை நேரடியாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாங்களா, சரி நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து நார்மலாக வாழ போகிறேன், வேலைக்கு போக போகிறேன்ற முடிவெடுத்த ரித்தன்யாவுக்கு எப்படி அந்த முடிவு மாறுச்சு இந்த 35 நிமிஷத்தில் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அவங்களுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, ரித்தன்யா இங்கேருந்து போகும்போது எப்பவும் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் போனாங்க, எங்கள் வீட்லேயோ இல்லை வெளியவோ இந்த மருந்துகளை வாங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது, இந்த மரத்துக்கு போடக்கூடிய அந்த மருந்துகளை வாங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் செடி மரம் கொடிங்களுக்கெல்லாம் நாங்கள் போடுறோம். ஆனால் எப்படி ரித்தன்யாவுக்கு இந்த மருந்து கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போது அந்த 35 நிமிஷத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் ரொம்ப மர்மமாகவே இருக்குது. ஒரு வேளை ரித்தன்யாவோட மொபைலை செக் பண்ணாலோ, இல்லை ரித்தன்யாவோட கணவரோ, இல்லை ரித்தன்யாவோட கணவர் சைட்லேருந்து யாராவது ரித்தன்யாட்ட பேச ட்ரை பண்ணி திரும்பவும் இந்த விபரீதத்துக்கு தூண்டுனாங்களோ அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம காத்திருந்து பார்க்கலாம். நீங்களும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.